மதிப்புரைக்கு தந்ததொரு தலைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. அவையில் இருக்கும் அமர்ந்திருக்கும் என் தோழமைகளுக்கும் இன்று போட்டி நடத்திருக்கும் நடுவர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்திருக்க தலைப்பு என்னன்னா, கலைக்களஞ்சியம் உருவாக்கிய பெரியசாமி தூரன். யார் இந்த பெரியசாமி தூரன்? ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மொடக்குறிச்சி சார்ந்த மஞ்சக்காட்டு வலசை எனும் சிற்றூரில் பழனி வேலப்ப கவுண்டருக்கும் பாவாத்தம்மல் தம்பதிக்கும் பிறந்தவர் தான் பெரியசாமி தூரன். தூரன் என்பது இவருடைய குலப்பெயர். பிற்காலத்தில் அதுவே நிலைத்து நின்றதாக சொல்கிறார்கள். இவர் பல எழுத்தாளர்களாகவும் திகழ்கிறார். பாரதியின் பெரும் தொண்டராகவும் திகழ்கிறார். இவர் இயற்றிய கலைக்களஞ்சியம் பெரிதும் பாராட்டக்கூடியதாகும். முதலில் கலைக்களஞ்சியம் என்றால் என்ன? இது எழுத்து வடிவில் உள்ள ஒரு அறிவு தொகுப்பும் என்றும் கூறலாம். அது என்ன எழுத்து வடிவில் உள்ள அறிவு தொகுப்பு? கலைக்களஞ்சியம் என்பதை இப்போ ஆங்கிலத்தில் எப்படி என்சைக்ளோபீடியான்னு சொல்கிறோமா, அதே மாதிரி தான் தமிழில் கலைக்களஞ்சியம். அதாவது இங்கிலீஷில் எப்படி என்சைக்ளோபீடியாவோ அதே மாதிரி தான் தமிழில் கலைக்களஞ்சியமா. இதில் பல துறைகள் பற்றி எல்லா சிறப்புகளையும் அந்த துறை பற்றி எல்லா விரிவாக்கமுமே இருக்கும். ஃபஸ்ட்டு ஆங்கிலத்துக்கு இணையாக தமிழில் கலைக்களஞ்சியம் உருவாக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தமிழில் முதல்ல கலைக்களஞ்சியம் உருவாக்கியது யாருன்னா 1902ஆம் ஆண்டு முத்துத்தம்பி பிள்ளையால் இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் தான் நவீன தமிழ் கலைக்களஞ்சியம் பெரியசாமி தூரனால் இயற்றப்பட்டது. இது கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் பணியாற்றி 1200 பேர் இதில் பணியாற்றி இந்த கலைக்களஞ்சியம் உருவாக்கியிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா 10 தொகுதிகளாக அமைச்சு ஒவ்வொரு தொகுதிகளிலும் 750 பக்கங்களை கொண்டதாக அமைச்சிருக்காரு. அது இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த கலைக்களஞ்சியத்தை நம்ம பார்க்கும்போது நான் பார்த்து வீழ்ந்த விஷயம் என்ன தெரியுமா? மாராப்பா குருசாமி அப்படிங்கிற ஒரு மாபெரும் பேராசிரியர் சொல்றாரு, எப்படி தமிழ் பதிப்புக்கு ஊவேசாயர் அப்படி நம்ம பேர் சொல்றோமோ அதே மாதிரி கலைக்களஞ்சியம் எடுத்துட்டா தூரன் பேர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இதை விட பாராட்டு ஒரு மனுஷனுக்கு யாராலுமே கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட பாராட்டை நம்ம தூரன் வாங்கியிருக்காரு. இப்போ அந்த கலைக்களஞ்சியத்தை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, தூரனோட மகளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. 12 மணி ஆகுது. டாக்டர் கூப்பிடுறாங்க. எங்கேருந்தோ டாக்டர் தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. டாக்டர் பார்த்துட்டு இது ஒருவேளை ஒரு நோய் சொல்கிறாரு. அந்த நோய் பார்த்துட்டு இது நோய் குணமாகவே இல்லையா அதெல்லாம் தெரில. பக்கத்தில் இருக்க தூரன் சொல்கிறாரு, எப்பவுமே அவர் கையில் சின்ன புத்தகம் வச்சுருப்பாராமா. கலைக்களஞ்சியத்தை உருவாக்குறதுக்கு சில குறிப்புகள் எடுக்கிறதுக்காக வச்சுருப்பாராமா. அந்த குறிப்பில் அந்த புத்தகத்தில் அந்த பேர் எழுதிட்டு, ஐயோ இந்த பேர் நான் என்னன்னு தெரியலையே, இந்த பேர் நம்ம கலைக்களஞ்சியத்துல இல்லையே, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட அந்த நோய் பற்றிய குறிப்புகள் எல்லாமே எழுதி எடுத்துறாரு. இந்த பக்கம் பார்த்தா தன்னோட பொண்ணு நோய்வாய்ப்பட்டு இருக்கா, அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் அந்த கலைக்களஞ்சியத்துக்காக முழுசாக ஈடுபட்டிருக்காரு. இப்போ ஏற்பட்ட மனுஷன் கிடைக்கே நாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு சில அறிஞர்களாக சொல்கிறாங்க. இப்போ அறிஞர்னு சொல்கிறாங்களா, இப்படியெல்லாம் ஒரு பண்ணை கட்டி தான் அந்த கலைக்களஞ்சியம் நிலைக்களஞ்சியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கலைக்களஞ்சியம் உருவாக்கிட்டாரு. இதால் அவருக்கு என்ன கிடைச்சது? மக்கள் எல்லாம் பாராட்டினாங்க. சரி, பாராட்டிட்டாங்க. இன்னொரு பெரிய மகத்தான பணி அவருக்கு கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கான கலைக்களஞ்சியம் உருவாக்குற பணி இவருக்கே கொடுத்துருக்காங்க. இதுவும் கடும் பாடுபட்டு இதுவும் 10 பக்கத்தில் கொடுக்குறாரு. ஏன்னா இது 100 பக்கங்களை கொண்டதான் அமைக்கிறாரு. பெருசில் 750 பக்கங்கள் கொண்டு அமைச்சாரா, இது 100 பக்கம் கொண்டு அமைக்கிறாரு. குழந்தைகளுக்கு கலைக்களஞ்சியம் இவர்கிட்ட அமைக்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்கு இவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க, கலைக்களஞ்சியம் உருவாக்குறது சுலபம் இல்லை, இது ரொம்ப பொறுமையான வேலை, அதுக்கு இவர் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் அந்த கலைக்களஞ்சியம் திமிங்கலம் இருக்குது, யானை இருக்குது. அந்த பார்த்துட்டு இந்த 2 படத்தையும் பார்த்தா குழந்தைகளுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திமிங்கலத்துக்கு யானைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, திமிங்கலத்தோட வயிற்றுல 10 யானை நிற்க முடியும், அப்படின்னா திமிங்கலம் தானே பெருசு, அதே மாதிரி யானைகளை சிறுசாகவும் திமிங்கலத்தை பெருசாக போடுங்க அப்படி போட்டால் தான் குழந்தைகளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுங்காட்டி இப்பேற்பட்ட நுட்பமும் அறிவு கொண்டவராக பெரியசாமி தூரன் திகழ்றாரு. இப்படி அவர் சொல்கிறாரு. இப்படி சொன்னால் தான் அந்த கலைக்களஞ்சியம் நிலைக்களஞ்சியமாக மாறுது. கடைசியில் ஒரு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, ராஜேந்திரன் சொல்றாரு, 16 பதவிகள் பேர்கள் எல்லாமே பெற்று அவர் 70க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றிருக்காரு. கலைக்களஞ்சியத்தை தவிர மீது 70க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றி அவர் சொல்றாரு விழால, இது நீங்களாம் பாராட்டுறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியல, இதில் இந்த தவறுகள் தான் எனக்கு கண்ணில் தெரியுது, இந்த தவறுகள் எல்லாம் இது இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டுருவேன் அப்படின்னு தூரன் அந்த விழால சொல்றாரா. இப்பேற்பட்ட அரக்கம் யாருக்குமே இருக்காதா அப்படின்னு சொல்லி
எனக்கு பேச வாய்த்தனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது சி. கபிலன், 3ஆம் ஆண்டு இளங்கலை தமிழிலக்கியம், சின்னப்ப பாரதியின் சங்கம் என்ற தலைப்பில் பேசுகிறார். வாழ்க வளர்க தமிழ் அன்னையின் பாதமலர்கள். சமீபத்தில் எனக்கு மலைக்கு போகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒன்று கிடைக்க பெற்றிருந்தது. மலைக்கு நம்ம பெருசாக நம்ம என்ன யோசிச்சு வச்சுட்டு இருந்திருப்போம். மலைகளுக்கு நம்ம போனால் வந்துட்டு ரம்மியமான இடங்களாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் ரசிப்போம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பெருசாக பார்த்து என்ன சொல்ல போகிறோம், பயணிகள் என்ன நினைப்போம், மக்கள் அங்கே இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவ்வளோதானே சொல்லுவோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நாங்கள் ஒரு நாள் அங்கே தங்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நாங்கள் தங்கி இருக்கும் பொழுது அந்த மக்களினுடைய வாழ்வாதார முறைகளாகட்டும், அவங்க தினசரி அவங்க நாட்டில் எப்படி கொண்டுட்டு போகிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் ரொம்பவும் வருத்தம் தரக்கூடிய நிகழ்வாக அமைந்திருந்தது. ஏன்னா அவங்க முகத்துக்கு முன்னாடி கூடிய சிரிப்புக்கு பின்னாடி பல வகையான வருத்தங்கள் வந்து நான் பார்க்க முடிஞ்சது. நான் கீழே வந்து எங்கள் ஐயா கிட்ட நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி மலைக்கு போகிற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு ஐயா என்ன தெரியுமா சொன்னார், சூழல் ரொம்ப நல்லா இருக்குதுப்பா, நான் உனக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்குறேன், நீ வாசிச்சு பாரு அப்படின்னு சொன்னார். ஆஸ்கர் லைன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் தெரியுமா சொல்றாரு, புத்தகங்களை வாசிக்கும் ஒவ்வொரு வாசிப்பாளனும் முழுமையாக புத்தகத்தை வாசிப்பது இல்லைன்னு சொல்றாரு. உண்மைதானையா? நானும் புத்தகத்தை வாங்கினேன், பார்க்குறேன். மதிப்புமிகு சின்னப்ப பாரதியாருடைய புத்தகத்தை வாங்கி நான் விரிச்சு பார்க்குறேன். பொதுவாக நம்ம புத்தகத்தை வாசிக்கிறோம் இல்லையா, அந்த புத்தகங்கிறத ஒரு அட்டை, உள்ளக்கூடிய தாள்கள் உள்ள வந்துட்டு சில கருத்துக்களை வந்து எழுதியிருப்பாங்க. படித்து முடிச்சு நம்ம மூடி வச்சிடும், சில பொழுது படிக்கிறோம். ஆனால் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் மனக்கண் வாயிலாக அந்த புத்தகம் வந்துட்டு விரிவடைகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி நான் படித்து பார்க்கும்பொழுது ஒரு மேலோட்டமாக சொல்லிடுறேன் இந்த புத்தகம் எதைப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அடிப்படையான இந்த விஷயம் பார்ப்போம்னா, கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் மக்களை பற்றின விஷயம் தான் இந்த புத்தகமே. அதில் வெள்ளையன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாத்திரம், அவருடைய மனைவி இருக்கிறாங்க. அதில் மலைவாழ் மக்களாக நமக்கு என்ன தெரிய வரும், மலைவாழ் மக்கள் வந்துட்டு மலையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு கொஞ்சம் கூட நிலங்கள், சில கையாளுந்த நிலங்கள் இருக்குது. அங்கே அந்த மக்கள் வந்துட்டு மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நல்லமான புத்தகம் தான் நம்ம சின்னப்ப பாரதியாருடைய சங்கம் அப்படிங்கிற நாவல். எல்லாருமே வாய்ப்பு கிடைச்சப்ப பயன்படுத்தி படித்து பாருங்க, நல்ல உங்களுக்கு ஒரு அனுபவமாக கிடைக்கும். எல்லாருக்கும் மலைகளுக்கு போய் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. அதனால் இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கணும். வாய்ப்பு நன்றி சொல்லி நன்றி, வணக்கம். அடுத்ததாக சக்தி பாலமீனா, 3ஆம் ஆண்டு இளங்கலை தமிழிலக்கியம். இனிய இந்நாளிலே இனிதே கூடியுள்ள அவையோருக்கு வணக்கம். கற்றலை விட கேட்டல் சிறந்தது, கேட்பதற்கும் கற்றலே முதன்மையானது. அதற்கு இணங்க ஒரு அற்புதமான நாவலை உங்களுக்கு அறிமுகம் செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் என்ன நாவல் எடுத்துக்கிட்டேன்னா நாகம்மாள். இந்த நாவலுடைய ஆசிரியர் ஆர் சண்முக சுந்தரம் அவர்கள். இந்த நாவல் 1917 77 வரைக்கும் சண்முக சுந்தரம் வந்து வாழ்ந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. குறிப்பா இந்த நாவலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய இளமை காலத்துல எழுதப்பட்டது தான் இந்த நாவல். 1924 இந்த நாவல் வெளியாகுது. சண்முக சுந்தரம் இந்த நாவலை பத்தி என்ன சொல்றாருன்னா, ஒரே மாதத்துல இந்த நாவலை நான் எழுதி முடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாவலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன தெரியுமா? திருச்சியை சேர்ந்த சண்முக சுந்தரம் கொங்கு வட்டார நாவலை எழுதியிருக்காரு. இந்த நாவல் கோவையில் ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த நாவலுடைய கதையை நான் சொல்ல விரும்பலை. ஏன் தெரியுமா? மேடை அடக்கத்திற்காகவும் அவை ஒழுக்கத்திற்காகவும் சில வார்த்தைகளை மாற்றியோ திரித்தோ சொல்லக்கூடும். இந்த நாவல் அப்படியே பேச்சு வழக்கில் அமைஞ்சிருக்கு. இதை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது மட்டும்தான் அதோடைய ஆழ் கருத்து, ஆழ் மனதை சென்றடையும். இந்த நாவல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த நாவலுடைய அடித்தளம் என்ன அப்படின்னா, திருமணமாகி கைம்பெண்ணாக இருப்பாங்கள்ல, அதாவது விதவை ஆயிட்டாங்க, கணவன் இழந்ததற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறத அடித்தளமாக வச்ச நாவல் தான் இந்த நாவல். அந்த பெண்ணுடைய நிலை எப்படி இருக்கு, அவங்க என்ன முடிவெல்லாம் எடுக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தரோட பேச்சை கேட்டுட்டு நம்ம நிறைய தவறுகள் செஞ்சுருவோம். கேட்பார் பேச்சை கேட்டு செஞ்சுட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு சில இடங்களில் ரொம்ப தவறாக முடிஞ்சிடும், ஒரு சில இடங்களில் திருத்த முடியாத தவறுகளை கொடுத்துரும். அப்படி இந்த நாவலுடைய நாயகி என்ன தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் இந்த நாவல் சொல்லியிருக்கு. நாகம்மாள்னு சொல்லிட்டு இருக்கேன். நாகம்மாள்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன? பாம்பு ஞாபகம் வரும் முக்கியமாக. ஆனால் சண்முக சுந்தரம் எதற்காக இந்த நாவலுக்கு நாகம்மாள் அப்படின்னு பேர் வச்சிருக்காருன்னா, இந்த கதையில் அவர் யாரை கதாநாயகியாக
நினைச்சாரோ அவங்களுடைய பெயர்தான் நாகம்மாள். இதுவரை தங்களுடைய நேரத்தை நான் கடத்திட்டேன். அதற்கு பதிலாக ஒரு அற்புதமான நாவலை அறிமுகம் செஞ்சுட்டேன். திரும்ப சொல்கிறேன், இந்த கதையை படிக்கும் பொழுது நீங்கள் கதை களத்தில் நிற்பது போல இருக்கும். இது 1924 எழுதியிருந்தாலும் கூட இப்போ படிக்கும்போது ஏதோ நம்ம பக்கத்து வீட்லேயோ எங்கேயோ பக்கத்தில் கேட்ட கதை மாதிரி இருக்கே, அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் அவ்வளோ அறிவுபூர்வமாக இனி வருங்காலம் எப்படி இருக்குங்கிறத கணிச்சு எழுதின மாதிரி இருக்கும். ஒரு சாதாரணமான நாவலாக அமைஞ்சிருக்கும். தங்கள் நாளிகையை கடத்தியதற்கு மன்னிக்க என்று கூறி எமது பிதற்றல்களுக்கு செவிசாய்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள். அடுத்ததாக மா காயத்ரி 2ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் இலக்கியம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லி என் கடவுளை வணங்கி இங்கு கூடியுள்ள அவையோர் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எஸ்.வி. ராஜதுரையின் பெரியாரிய பங்களிப்பு. இவருடைய பெரியாரி பங்களிப்பு பற்றி கூறும்போது எல்லாம் வா கீதா அவர்களுடன் இணைந்து எழுதப்பட்டதாகும். இந்நூல் 1996 வெளிவந்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூல் உடைய பெயர் சுயமரியாதை சமதர்மம். இந்த நூலே தமிழுக்கான மார்க்சியத்தை தேடி தந்த நூல் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இந்த நூல் முழுவதுமே பெரியாருடைய இயக்கங்களை பற்றியோ பெரியாருடைய போராட்டங்களை பற்றியோ தலித்துகளை பற்றியுமே கூறியிருக்கு என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விரும்புகிறேன்.